அணுவின்றி இயங்காத உலகம். ஆறறிவு மனிதராகிய மனிதர்களுக்கு வணக்கம். இது சாதாரண மனிதன் பேச்சு சேனல். தொடங்கப்பட்டு 2 மாதம் கடந்து விட்டது. இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொருத்தரும் தேடுவது எதிர்பார்ப்பு. கடவுளைத்தான். கடவுளே, எனக்கு எவ்வளவோ கொடுத்தா நிம்மதியை கொடுக்கவில்லை, ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியவில்லையே. பணம் இருக்குது, கோடி கோடியாக இருக்குது, சாப்பிட முடியாது, இருந்தும் நிம்மதி இல்லை. பெரிய அரசியல்வாதி முதல் அரசு ஊழியர்கள் வரை எல்லோர் வீட்டிலும் இந்த நிலைமை தான். இதற்கெல்லாம் காரணம் கடவுள். அந்த கடவுள் பற்றி தான் 4 கேள்விகள். முதல் கேள்வியாக கேட்கக்கூடிய கேள்வி, கடவுள் எல்லாம் படைத்தார், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போதுள்ள குழந்தைகளுக்கு தெரியாதல்லவா? ஆகாயம், நீர் தெரியாதல்ல, தெரியும். இப்பொழுதுதான் எல்லா விரல் நுனியில் வந்து விட்டதே. இருந்தாலும் சொல்லுகிறேன், ஆகாயம், நீர், காற்று, நெருப்பு, மண், சகல ஜீவராசிகள், மரஞ்செடி கொடி அத்தனையும் படைத்தார் அல்லவா? எந்த உருவத்தில் எந்த இடத்தில் நின்று படைத்தார்? அதுதான் எனக்கு அன்றைய காலகட்டத்தில் பல குழுக்களாக இருந்து சிற்றரசாக மாறி பேரரசு, மன்னர்கள் ஆட்சி, அதிகாரம், அவர்களுடைய ஆட்சியிலே பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டி எழுப்பி, தெப்பக்குளம் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு குளத்திலையும் ஒவ்வொரு பிள்ளையார் கோயிலும் இருக்கும், பிள்ளையார் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டி தெப்பக்குளம் கட்டியது நீர் மேலாண்மை. நீர் முக்கியம். பஞ்சபூதங்களில் 5 எது ஒன்று இல்லாவிட்டாலும் மற்றதும் இல்லை. அதுதான் உண்மை. இருந்தாலும் நீர் மேலாண்மை, மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயம், பெரிய பெரிய அணைகள் கட்டி விவசாயத்தை பெருக்கினாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் எழுப்பி பொருளாதார ரீதியாக சங்கிலி தொடராக பெரிய பொருளாதாரம் உருவாக்கி வைத்த மன்னர்கள் மக்கள் நலன் சார்ந்து இருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில். இன்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலே வைக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், மக்கள் ஆட்சி என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள். நீங்கள் நினச்சி பாருங்கள், 1 லட்சம் ரூபாய் பார்க்க முடியாது, பல கோடி, எத்தனை ஆயிரம் கோடி எங்கே இருந்து, யாருக்கு பணம்? கொஞ்சம் யோசிங்க. பணம் கோடி கோடியாக ஒவ்வொரு துறையிலும் எப்படி நினைச்சு பார்க்க முடியல. மக்களை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லை. தன்னுடைய மக்கள் பல தலைமுறை எப்படி முடியுமா? சொல்ல முடியுமா? நான் எனது எனக்கு மகளுக்கு சேர்த்து வச்சிருக்கேன், அவர்களுக்கு தான் நான் நினைக்க முடியுமா? நினைச்சு சேர்க்க முடியுமா? அவர்களுக்கு தான் எப்படி தெரியும்? ஒரு நொடியில் எல்லாம் போயிடும். வாழ்க்கை அவ்வளோதான். அப்படிப்பட்ட நிலை மறந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்கள் தொண்டனாக எடுத்து வைத்த அரசியல்வாதிகள், மக்களுக்கு பணியே தனது கடமை என்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தன் மக்கள் பணியே என்று இருக்கக்கூடிய நிலை நினைச்சு பாருங்க. யோசிங்க மக்களே. பணம் பல கோடி, எதிர்பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சர் கோடி கோடியாக பல கல்லூரிகள், பல பள்ளிகள், அதுவும்
3 மொழி 4 மொழி. ஆனால் ஏழைகள் அரசு பள்ளியில் படிக்கவே கூடாது. 2 மொழியை தவிர உனக்கு எந்த மொழியும் தெரியக்கூடாது. இது எல்லா அரசியல்வாதிகளும் நிறைய தமிழ்நாடு மக்கள் தமிழ் முக்கியம், தமிழ் பேச வேண்டும், தமிழ் மொழி முக்கியம், மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், யோசிக்கணும். ஆனால் உங்களுடைய குழந்தைகள் எத்தனை மொழி படித்து வருகிறதோ அத்தனைக்கும் அவர்களுக்கு பயன். எந்த இடத்துக்கும் எந்த தேசத்துக்கும் போய் தொழில் பார்த்து வரலாம், எங்கேயும் போகலாம். மொழிபெயர்ப்பாளர், நீங்கள் பல மொழி படிச்சிருந்தால் அதற்கு முக்கியமான வேலைகள், பல லட்சம் சம்பளம். இதை ஏழைகள் பெறக்கூடாது என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகின்ற அரசு பல மொழி பார்த்துடுது. நீங்கள் தான் பார்க்கணும், உங்களுக்கு தான் தெரியும், யோசிக்கணும். 1000 2000 ஓட்டு மதிப்பே கிடையாது. உங்களுடைய ஓட்டுக்கு மதிப்பே கிடையாது. நீங்கள் 1000 2000 வாங்கி ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு விஷயமாக போகும்போது, சட்டமன்ற உறுப்பினரிடமோ பாராளுமன்ற உறுப்பினரிடம் போகும்போது என்ன கேட்பாங்க? முடியுமா? நீங்கள் ஒரு காரியத்துக்கு போனால் பல லட்சம் கொடுக்கணும். கொடுக்காமல் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டால் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, நிற்க விட்டு கேள்வி கேட்கலாம். அதற்குள்ள வழி தான் பணம் வாங்காமல் ஓட்டு போடுது. ஆனால் நீங்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னாக்கி எக்காரணம் கொண்டும் எந்த வழியிலையும் கேள்வி கேட்க முடியாது. பிச்சை, சரியா? இலவசம். உங்களை அந்த அளவுக்கு தான் அரசியல்வாதிகள் வைத்திருக்காங்க. ஒரு தொழில் உருவாக்கி வேலைவாய்ப்பு பெருக்கக்கூடிய தன்மை எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. பல மாவட்டங்கள் பெரிய பெரிய கஷ்டத்தில் இருக்க, தண்ணீர் வேறு கிடைக்காம அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் சொல்லவில்லை. ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய மக்களிடம். இன்றைய காலத்தில் இந்த ஆட்சியில் மக்களுடைய மனநிலையை பாருங்கள். 6 குளம், சாலை ஓரம், விவசாய நிலம் மூடையாக கட்டி கொண்டு வேஸ்ட்டுகளை கொண்டு கொட்டாங்க. டாஸ்மாக் பாட்டில் உடச்சி போடாங்க. முழுசாக போட்டிருந்தா கூட யாராவது எடுத்துகிட்டு போவாங்க, அது கூட இல்லை. அப்புறம் குடியிருப்பு பகுதியில் ஒரு தனியாக ஒரு பிளாட் இருந்துன்னா அந்த குடியிருப்பு வாசிகள் அத்தனை பேரும் கொண்டு போட முடியாது அந்த பிளாட்டில். அங்கேருந்து தான் நோய் உருவாகக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் போடக்கூடிய குப்பையிலிருந்து தான் புதுசாக கிருமிகள் உற்பத்தியாகி புது நோய்களை உங்களுக்கு தான் அன்பளிப்பாக வழங்கக்கூடிய நிலை தான் உள்ளது. யோசியுங்கள், எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் செய்தால் கூட நோய் வருமா? வரும். அது இயற்கையோடு வரக்கூடியது. இயற்கை தான் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை மீறி எதுவுமே நடைபெறாது. இருந்தாலும் மக்களுடைய மனநிலை எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. யோசியுங்கள். அடுத்த கேள்வி, கடவுள் இந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா? அது அவர் எந்த மொழியிலே சொன்னார்? அதையும் பதிவு போடுங்கள். அதேபோல் சாத்தான் இந்த கனியை சாப்பிடலாம் என்று சொல்லி ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு வித்திட்டார் அல்லவா? அவர் முதலில் வந்தாரா, கடவுள் வந்தாரா? அவர் கேள்வி. 4வது கேள்வியாக, இதையெல்லாம் நடந்ததாக கண்டதாக செய்திகள் நான் படிச்சிருக்கேன். சிறு வயதில் பிட் நோட்டீஸ், இதெல்லாம் படைச்சார் அது படைச்சார் அப்படிங்கிற பேரில். அதற்காக தான் இந்த கேள்விகள். இதெல்லாம்
பார்த்தது யார்? இருந்தால் மீண்டும் சொல்லுகிறேன், அணுவின்றி இயங்காது இவ்வுலகம். 6 அறிவு மனிதர்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து பல காணொளிகள் வரும். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அணுவின்றி இயங்காது இவ்வுலகம். 6 அறிவு மனிதராகிய மனிதர்களுக்கு வணக்கம்.